அங்கே இருக்க ஆக்டர்ஸே ஆடி போய் உட்காந்துருக்காங்க, பயங்கரமாக நடிக்கிறாருங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க. விக்னேஸ்வரன் சார் உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்குங்க. நாங்கள்லாம் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஏறி இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வந்தோம். நீங்களாம் என்னமோ டக்குன்னு வந்து இது பண்ணிட்டீங்க. இத்தனை பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஏன் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கோவப்பட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி. அதெல்லாம் முடியாது. என்ன நேச்சராக இயற்கையாக இருக்கோ அது மக்களுக்கு போய் சேரட்டும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை எப்படி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் எங்களுக்கு கோவமாக இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. காத்து கருப்பு கலையும் நீங்களும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? காத்து கருப்பு கலையோ இல்லை விஜே குட்டிமாவோ நிறைய பேர் நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. நான் வந்து யாருக்கும் வேணான்னு சொல்லலை, இன்டர்வியூ கொடுத்தோம். பட் அதில் என்னன்னா எல்லா பேருக்குமே நான் சொல்கிற விஷயம்ப்பா, ஆபாசமாக இருக்கக்கூடாது. ட்ரோல் கூட பண்ணிக்கோங்க, விளையாட்டுக்கு பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டரே சுத்த விடுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆட்களே பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணுறதா பெரிய ஆளுங்களோட தான் கம்பேர் பண்ணுறீங்க. உண்மைப்பா, அவர் மாதிரி தானே நம்ம ட்ரோல் போகுது. எங்கே பார்த்தாலும் நம்ம ட்ரோல் வீடியோ தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரோல் பண்ணலாம், தப்பு கிடையாதுப்பா. ஆபாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படியும் அந்த மாதிரி எண்ணங்களோட என்கிட்ட பேசினாங்கன்னா அதுக்கு மருத்துவ ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆன்சர் பண்ணி அதை விட்டு தப்பிச்சு வந்துட்டு வைப்பேன். ஒருத்தவங்கள இன்டர்வியூ பண்ணலாம், அவங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவங்கள உட்கார வச்சு கோவப்படுத்தணும்னே கொஸ்டின் கேட்குறதோ அல்லது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கோவப்பட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி. அதெல்லாம் முடியாது. என்ன நேச்சராக இயற்கையாக இருக்கோ அது மக்களுக்கு போய் சேரட்டும். அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பா, ஆபாசன வார்த்தை இந்த மாதிரி. நான் டாக்டராக இருக்கேன், ஆபாச வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய சேனல்ஸில். எனக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னா நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருவேன். பட் அந்த விஷயங்களை கட்டண ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். என்னோட ரசிகர்லாம் ரொம்ப கோவம், ஏன் நீ இவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தது கோவப்பட்டாங்க? அவங்க பேர் சொன்னால் மனசு கஷ்டப்படுவாங்கப்பா, வேணாம். இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நிறைய பேர் அநாகரிகமாக என்ன உங்களாம் கொஸ்டின் கேட்டுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு லெவலில் இருக்கீங்க, உங்களோட ப்ராக்டிக்ஸ் என்ன, உங்கள் லெவல் என்ன? நீங்கள் வந்து ஆக்டிங்னால வந்தீங்க, நீங்கள் வந்து எந்த ஆபாசம் கிடையாது. உங்களோட ஆமாம், உங்கள் திறமையால் தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஏன் நடிகர்களே அடுத்த ஒரு குட்டி சிவாஜினே நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் பேர் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை எப்படி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டலாம் எங்களுக்கு கோவமாக இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிற விஷப்பரிச்சப்பா. விஷப்பரிச்சை அக்னி வந்து குண்டத்தில் குதிச்சு தான் நம்ம ஒரிஜினல் காட்டணும். அதுக்கு நம்ம ரெடி வந்து பார்த்துருவோமே, அது ஒரு போட்டி தானே. அதை நான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீசெண்டாக ஆன்சர் பண்ணி தப்பிச்சு வந்திருப்பேன் பாருங்கள். அதில் கேட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் அநாகரிகமாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நாசுக்கான முறையில் ஆன்சர் பண்ணி, ஏன்னா அதுக்கு தானப்பா கல்வி இருக்குது. அதுவும் தொழிற்கல்வி படிச்சிருக்கோம். ஃபிசியோதெரபின்றது ஒரு 5 வருஷ படிப்பு. தொழிற்கல்வி படிச்சிருக்கோம், சைக்காலஜி படிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம டீசெண்டாக நாசுக்காக வெளியில் வரணுமோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதனால தான் பெண்கள் ரசிகர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. இவர் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கார், டீசெண்டாக இருக்கார். அதுவும் முக்கியம் இல்லையா? நான் ஒரு பொண்ணே எனக்கு மெசேஜ் அனுப்புதுன்னா என் குணத்தை பார்த்து தானே மெசேஜ் அனுப்புவோம். நான் பெரிய திறமையாலாமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்களோட ஒரு இதே அப்படி தான்ப்பா. நல்ல கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் எல்லா பெண்களுமே ரசிப்பாங்க. நல்ல குணநலன்கள், அவன் திறமை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, திறமையானவனாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியாதுப்பா. நல்ல குணம், அவங்கள கேர் பண்ணிக்கிறது, இது ரெண்டும் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களே விரும்புவாங்க. இப்போ இவ்வளோ வந்து உங்களை ரசிக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இத்தனை பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஏன் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? உங்கள் லக்கணத்துலேருந்து 7ல் கேது இருக்கனால கொஞ்சம் மேரேஜ் டிலே ஆகும். பொதுவான கட்டங்கள் சொல்லுவாங்க. நான் ரொம்பலாம் ஜாதகத்தில் நம்ப மாட்டேன்டா. ஆனால் பொதுவான கலன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கேதுன்றது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஸோ உங்களோட வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ராகு கேது தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ன்றாங்க. அதுதானே மைனஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். பலமாண்டா, அந்த பலம் தான் என்னோட கலைத்துறையில் அப்படி பப்ளிசிட்டி பண்ணணும். அது உண்மை தான்டா. எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அந்த ஒரு டைமுக்கு ஒருத்தவங்கள கடவுள் கொண்டு வந்து நிப்பாட்டுறாருன்னா, கண்ணில் காட்டுறாருன்னா, இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஏன் இதுக்குள்ளே வரல, நீங்கள் இந்த என்ட்ரியே உங்களுக்கு லேட்டாக. நான் கூட ஒரு லெவலுக்கு மேலே என்னடா பண்ணான்னு நினச்சேன். உங்களை மாதிரி ஆங்கர்ஸு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நேர்மையான முறையில் மக்கள் செல்வாக்கு. ஃபிசியோதெரப்பி நீங்கள் அப்புறம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறப்ப, ஃபிசியோதெரப்பி என்னன்னா ஃபிசியோதெரப்பி, அதை விட உங்களுக்கு இதில் பேங்குற. பட் ஃபிசியோதெரப்பி படித்தனால தான் இதில் மதிப்பு கிடைக்குது. எல்லா இன்டர்வியூ எடுக்கிறப்ப சார் வாங்க உட்காருங்க டாக்டர்னு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஃபிசியோதெரப்பினால தான் பேசிக். அவங்களோட என்ன அதெல்லாம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்க, வேறு லெவல் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் கலைத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நல்ல விஷயங்களும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கு இல்லையா மைனஸு. இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நான் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே என்னோட வீடியோஸ் எல்லாமே ஜாஸ்தி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க 100 இன்டர்வியூ மேலே போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது ஒரு இன்டர்வியூவாவது ஒரு பெரிய செலிபிரிட்டியோ ஒரு பெரிய ஆளுகளோ நிறைய பேர் கூட பார்த்துருக்கட்டுமே, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கால் வந்துச்சா, ஏதாவது கேட்டாங்களா, சொன்னாங்களா? அது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கப்பா. விக்னேஸ்வரன் சாரே லேட்டஸ்ட்டாக நான் அதை ஒரு போஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். என்னோட இன்டர்வியூக்கு வந்து லைக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் லைக் பண்ணதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு சார் ஒருத்தர் ஃபோனில் சொல்கிறாருப்பா, விக்னேஸ்வரன் சார் உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நானும் ஓகேன்னு கேட்டேன். பட் அவர் அஃபீஷியலாக லைக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கும் அந்த விக்கி அஃபீஷியல் நிறைய லைக் கொடுக்கும் ஆக்டிங்லாம். பட் அதெல்லாம் நான் இது இவரோட ஐடின்றது தெரியாது. நான் யாரையெல்லாம் அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன்டா. என்னோட மோட்டோ வந்து வீடியோ ஆக்டிங் வீடியோ காட்டுறோம், அது பொதுமக்கள் ரீச் ஆகணும், அதில் கிடைக்கிற எனக்கு சந்தோஷம், எவ்வளோ பேர் வியூஸ் ரீச் ஆயிருக்கு அதை மட்டும் தான் பார்ப்பேன். யார் லைக் பண்ணுறாங்கன்றது எனக்கே தெரியாது. ஆனால் விக்கி அஃபீஷியல் அடிக்கடி வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பையன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு விட்டுருந்தாரு, அந்த விஜே நட்டுன்றவர். அது மட்டும் இல்லாமல் இது அஃபீஷியலாக பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அது உண்மையாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸுமே பண்ணிக்கிட்டு தான் பார்ப்பாங்க. விஜய் டிவி ஆக்டர்ஸு, சன் டிவி ஆக்ட்ரஸு, எல்லாம் மில்லியன் ஃபாலோவர்ஸ். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களாம் அதிகமாக லைக் கொடுது லேட்டஸ்ட்டாக. இப்போ என்னோட ஜூனியர் பையன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டே நிறைய சன் டிவி இதெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அங்கே இருக்க ஆக்டர்ஸே ஆடி போய் உட்காந்துருக்காங்களா, யார் இவர் எங்கள் சீனியர் அப்படின்றது நம்ம பண்ணிக்கிட்டாங்களா. இவர் போய் உன் சீனியரா, சும்மா சொல்லாத அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, பயங்கரமாக நடிக்கிறாருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திரையுலகோட கண்ணே என் பக்கம் திரும்பி இருக்கு பார்ப்பேன். இப்போது நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போது நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், ஏதாவது ஒரு டிக்டாக் பண்ணுறோம், லைக் ஏதாவது ஒன்று ரீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம், ஸோ எந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணணும், இதை விட என்ன பெட்டராக பண்ணலாமா, இல்லை இது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். எப்படினாலும் ஒரு வீடியோ எடுத்தோம்னா அதை கண்டிப்பாக பார்ப்போம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஃபஸ்ட்டு? அப்போல்லாம் பார்க்க மாட்டேன்டா. வீடியோ ஆக்ட் பண்ணமா ஒன்றும் இல்லை. இப்போ 3 ஃபிலிம் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். அது நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸில் அது ஒட்டி இருந்த அந்த இது பேண்டைடு வந்து கீழே தொங்கிருச்சு. அதை கூட நான் கரெக்ஷன் பண்ணல, இன்னொன்று வச்சு போடலாம், அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், போஸ்ட் போட டைம் ஆகும், டக்குன்னு போஸ்ட் பண்ணிவிட்டேன். அதில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அது லேட்டஸ்ட்டாக போட்டு போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன்டா. நம்ம நல்லா நடிக்கிறோம், இயற்கையாக மக்கள் ரசிக்கிறாங்க. இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு இன்டர்வியூஸ் நான் நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. யூடியூப் சேனல்ஸை தாண்டி இப்போது சேட்டலைட்டோட பார்வையும் உங்கள் மேலே விழுது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ கொஞ்சம் கவனித்தோம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? டிவி சேனலோட கண்ணும் என் மேலே உழுக ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் அம்மா அப்பா கூப்பிட்டு வாங்கினாங்க, அம்மா கூப்பிட்டு வாங்கினாங்க. மதுரையிலேருந்து எங்கள் அப்பா அம்மாவையும் இழுத்து பிடிச்சி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நான் மட்டும் தான் வந்திருந்தேன், டக்குன்னு நீங்கள் மட்டும் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், கெஸ்ட் ரோல் மாதிரி ஆக்டிங்கை ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து அங்கே டாபிக் வந்து திருமணமாகாத பெண்கள், திருமண வயதை கடந்த ஆண்கள், அந்த மாதிரி ஒரு டாபிக் இருந்துச்சு. அந்த மாதிரி டாபிக் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, பொண்ணு கேட்டு தட்டோட வர்ற மாதிரி, என்ன திவார் சார் இந்த பக்கம் அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி, நானும் பொண்ணு தேட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஆக்சன்ஸ்லாம் பண்ணு காட்டுற மாதிரிப்பா, ஒரு டைலாக்ஸ்லாம் சொல்கிற மாதிரி, ஆக்டிங் பண்ணுற மாதிரி. பட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கடவுள் அங்கேயும் போய் எனக்கு என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறத விட நம்ம ஆக்டிங் ரீச் ஆகும். பேசுகிறதுன்றது 10ஓட 11 போகும். என்னோடய ஆக்டிங் இண்டிவிஜுவாலிட்டி வந்து அதில் அதுவும் ஒரு கடவுளோட சித்தம் தான். பிள்ளை நடப்பதெல்லாம் நன்மைக்கே, பேசுகிறது 10ஓட 11 போகும். எனக்கு குழப்பமாக இருந்துச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ. எங்கள் அம்மா மேலே அப்பா மேலே கோவம். காலையில் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா திட்டுறேன், ஏமா நீங்கள் வரல, வந்துருந்தா நம்ம சோஃபுல்லாக பேசி. நீங்கள் தானே கூட்டிகிட்டு வரல? வாங்கன்னு தான் சொன்னோம், நான் வாங்க தான் சொன்னேன். முதல்ல அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கப்பா. சரி ஓகே, எல்லாருக்கும் சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களால வர முடியல அப்படி பட்சத்தில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்மளோட மெயின் வந்து ஆக்டிங் தான். ஆக்டிங்கை காமிச்சிட்டோமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்கிறாரு, உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்குங்க. நாங்கள்லாம் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஏறி இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வந்தோம். நீங்களாம் என்னவோ டக்குன்னு வந்து இது பண்ணிட்டீங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டீங்க. காரணம் பொதுமக்களோட மதிப்பு மரியாதை, பொதுமக்கள்கிட்ட நம்மளுக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தோத்துட்டீங்க, பொதுமக்கள் எங்கள் மேலே கோவப்பட போகிறாங்க. நான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. நான் நல்லா ஆக்டிங் பண்ணேன், பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கடைசியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக 5000 வவுச்சர் கொடுத்தாங்க எனக்கு மட்டும். ஸோ எப்படினாலும் ஒரு கெஸ்ட் இல்லை, நான் பார்ட்டிசிபேட் இருந்தேன். அதான் எல்லாருக்கும் இல்லைடா, அது வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ். நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணனால எனக்கு மட்டும் தனியாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் யாருன்னு எனக்கு, ஏன்னா விஜய் டிவி ப்ரோக்ராமாக நான் அதையும் பார்க்க மாட்டேன்ப்பா. யாருன்றதை நான் அங்கே போய் தான் பாலாவே அதுக்கப்புறம் தான் ரெகனைஸ் பண்ணுறேன். பாலாவே அப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? அப்போ பார்த்தா தான், உண்மையை சொல்கிறேன்டா, நான் பார்த்தா தானே தெரியும் சீரியல்ஸ். இப்போ 8 மணிக்கு அவர் பண்ணுற ப்ரோக்ராம் நான் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், நம்மளுக்கு நல்ல நாள். அதையும் தாண்டி அவர் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அதான் நம்ம நிறைய பேப்பர்ஸ் படிக்கணும். எங்கள் அம்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எனக்கு தெரியல. என் அம்மா நல்லா அதை தான் சொன்னாங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு பாலா, வந்து ஒரு நல்ல டைப்பு. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. நம்ம ரொம்ப பார்த்தா தானே உங்களுக்கு படமோ விஜய் டிவி ப்ரோக்ராமோ அந்த மாதிரி நியூஸில் அதிகமாக கவனம் எடுத்தால் தானே நம்மளுக்கு வரும். இது வரைக்கும் நிறைய கேள்விகள் நான் என்னோட சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே கான்ஃபிடென்ட்டாக, பொறுமையாக, ஸோ எல்லாமே ஆன்சர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி இவ்வளோ நேரம் இந்த ஒரு இன்டர்வியூவை கரெக்டாக கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடியில் பேயாமல் இல்லை. உனக்கு எல்லாம் கிடைக்கலையா? ஒரு அண்ணா ராத்திரி என் சத்தம்
உங்ககிட்டலாம் செலவெல்லாம் உண்டா? இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டியா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டியா? ஏண்டா இதோட மகன் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்திரன் இருக்க கூடாது. எனக்கு இதுக்கு மேல வேற எதுவுமே தெரியாது. அப்படி எல்லாமே இதுதான்.